பெருமூச்சு வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என்னுடைய மாமனார் எப்போதும் மாமியாரை படம் பார்ப்பதாக சொல்லி தன் அறைக்குள் அழைத்துச் சென்று கதவை பூட்டுவார். உள்ளே இருந்து வினோதமான சத்தம் கேட்கும். ஒரு நாள் அவர்கள் அறைக்குள் ஒழிந்து பார்த்தபோது 60 வயதான அவர்கள் அந்த வீடியோவை பார்த்து செய்து கொண்டார்கள். அவர்கள் செய்த செயலில் என்னுடைய உடம்பே நடுங்கி போனது. என்னுடைய பெயர் லியா. எனக்கு 23 வயதாகிறது. நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். என் படிப்பு முடிந்ததும் என் பெற்றோருக்கு என் திருமணத்தை பற்றிய கவலை வர ஆரம்பித்தது. இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இதுதானே உலகின் வழக்கம். ஒவ்வொரு பெண்ணும் தன் பெற்றோரின் வீட்டை விட்டு கணவன் வீட்டிற்கு செல்ல வேண்டியுள்ளது. மற்ற பெற்றோர்களைப் போலவே என் பெற்றோருக்கும் என் திருமணத்தை பற்றிய கவலை இருந்தது. அதனால் எனக்காக எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு பையனை தேட ஆரம்பித்தார்கள். நான் என் பெற்றோரின் ஒரே மகள். அவர்களை விட்டு பிரிய நான் விரும்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் போலவே நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. என் பெற்றோர்கள் என் மனதை கவரும் ஒரு பையனின் உறவை எடுத்து வந்தார்கள். பையனுக்கு சொந்த தொழில் இருந்தது. அவனுடைய வீட்டில் அவனுடைய பெற்றோர் மட்டுமே இருந்தார்கள். அவன் அவர்களுக்கு ஒரே மகன். அவனுடைய பெயர் விமல். விமலின் புகைப்படத்தை பார்த்தவுடனே எனக்கும் அவனை பிடித்துவிட்டது. அவன் மிகவும் அழகாக இருந்தான். என் திருமணம் இப்போது விமலுடன் நடந்தது. நான் திருமணம் செய்து அவனுடைய வீட்டிற்கு சென்றேன். என் திருமணத்திற்கு பின் ஆரம்ப நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தன. அதற்கு பின்பும் மகிழ்ச்சியாகவே கடக்கும் என நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் என் மாமனார் மற்றும் மாமியாரின் ரகசியம் தெரிந்தபோது என் உடல் முழுவதும் வியர்த்து போனது. ஒரு நாள் விமல் தன் வேலை காரணமாக சில நாட்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. இதனால் நான் கொஞ்சம் வருத்தமடைந்தேன். ஆனால் விமல் சென்று விட்டான். நாட்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தன. நான் வீட்டில் சும்மா இருக்க விரும்பாமல் வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினேன். ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் வீட்டு வேலைக்காரர் கையில் எதையோ வைத்துக்கொண்டு ஹாலுக்குள் வந்தார். ஏன் இப்படி வருகிறாய் என்று நான் அவரிடம் கேட்டேன். அப்போது அவர் என் முன் ஒரு பெட்டியை வைத்து, ஐயாவுக்கு ஒரு பார்சல் வந்துள்ளது என்றார். நான் பெட்டியை பார்த்தபோது அதில் என் மாமனாரின் பெயருக்கான சீட்டு ஒட்டப்பட்டிருந்தது. இந்த வயதில் மாமனார் பெயருக்கு யார் பார்சல் அனுப்புவார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் பெட்டியை திறக்க முயன்ற போது என் மாமியார் ஓடி வந்து அதை என்னிடமிருந்து பிடுங்கினார். இதை பார்த்த நான் திகைத்து போனேன். அவருடைய இந்த செயலால் நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். அவர் என்னிடம் எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டார். அவர் பின்னாலேயே மாமனாரும் அறைக்குள் சென்று கதவை உள்ளே தாளிட்டு கொண்டார். என் பார்வையை தாழ்த்தி நான் என் வேலையை தொடர்ந்தேன். நான் அதை அதிகமாக கவனிக்கவில்லை. இரவு வந்தது. நான் தூங்கச் சென்றேன். ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் மாமனார் மாமியார் பக்கமே சென்றது. அந்த பெட்டியில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் என் மாமியார் அதை பதற்றத்துடன் பிடுங்கியவுடன் முகத்தில் சோகம் இருப்பதை தெரிந்து கொண்டேன். பிறகு காலையானது. நான் முற்றத்தில் வந்து அமர்ந்தேன். மாமனார் வெளியே வருவதை பார்த்தபோது நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அவர் தன் மீது ஒரு சால்வையை போர்த்தியிருந்தார். அந்த சால்வைக்குள் எதையோ மறைத்து வைத்திருந்தார். ஏனென்றால் அவருடைய ஒரு கை சால்வைக்குள் இருந்தது. ஆனால் ஆச்சரியப்படைய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவருக்கு எப்போதும் கால்களில் அதிக வலி இருக்கும். அவரால் சரியாக நடக்க முடியாது. ஆனால் இன்று எப்படி எங்கோ செல்கிறார். அதுவும் யாருக்கும் வேலைக்காரனுக்கு கூட தெரியாமல் வெளியே செல்கிறார். என்ன விஷயம்? நான் முன்னோக்கி சென்று அவருக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என் பேச்சை சட்டென மறுத்துவிட்டார். நேற்றும் நடந்ததைப் போலவே இன்றும் நடந்தது. நானும் திகைத்து போனேன். மாமனார் மாமியார் இருவரும் தாங்கள் அறைக்குள் சென்று விட்டனர். நான் அவர்கள் பின்னால் அறை வரை சென்றேன். ஆனால் மாமியார் என் முகத்துக்கு நேராக கதவை சாத்திவிட்டார். நான் அதிர்ச்சியுடன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று செவிமடித்து கேட்க விரும்பினேன். ஆனால் உள்ளே வினோதமான சத்தம் மட்டுமே கேட்டது. உள்ளே மாமியாரும் மாமனாரும் 2 பேர் மட்டுமே இருந்தார்கள். அப்படியானால் ஏன் இவ்வளவு சத்தம் வருகிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு நான் என் அறைக்கு சென்று விட்டேன். இப்படியே நாட்கள் கடந்து சென்றன. என் மாமனார் தினமும் காலையில் எங்கிருந்தோ வீட்டிற்கு வருவார். அவர் கையில் ஏதோ ஒரு பொருள் இருப்பதைப் போல தோன்றும். அப்போதும் எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஆனால் அதை அவர் ஏன் எனக்கு காட்ட விரும்பவில்லை? அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஒரு நாள் காலையில் அவர் மீண்டும் வந்தபோது நான் திகைத்து போனேன். ஏனென்றால் இந்த முறை அவர் கையில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது.
நான் நினைப்பது அதுவாக இருக்காது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு சந்தேகம் இருந்தது. அவர் கையில் ஒரு திரைப்பட சீடி இருந்தது. அப்படியானால் மாமனார் மாமியார் படம் பார்க்கிறார்களா? அதுவும் எந்த மாதிரியான படம் பார்க்கிறார்கள்? அதற்காக அவர்கள் ஏன் அறையை பூட்டுகிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். மாமனாரும் மாமியாரும் அப்படி என்ன பார்க்கிறார்கள் என்று கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீர வேண்டும் என்ற சிந்தனையில் நான் மூழ்கியிருந்தேன். அப்போது என் மாமனார் வெளியே இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர் கையில் அந்த சீடி இருந்தது. அவர் வேகமாக அறையை நோக்கி சென்றார். மாமனார் உள்ளே இருந்து கதவை பூட்டப் போகும் தருணத்தில் நான் திடீரென்று அவர் பின்னால் அறைக்குள் சென்று விட்டேன். கதவை மூடிவிட்டு உள்ளே என்ன செய்கிறார்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். இதனால் அவருடைய முகம் வெளிமாறி போனது. ஆனால் என் மாமனார் அவர்கள் திரைப்படம் பார்க்கிறார்கள் என்று பதிலளித்தார். அவருடைய பதிலை பார்த்து நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அவர்கள் படம் பார்த்தால் ஏன் அதை எல்லோருக்கும் முன்னால் பார்க்கவில்லை? ஏன் கதவை பூட்டிவிட்டு பார்க்கிறார்கள்? இதற்கு என்ன தேவை? எங்கோ ஒரு நிமிடம் அவர் மேலும் அவர் பேச்சின் மீதும் எனக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஆனால் நான் அமைதியாக அங்கிருந்து சென்றேன். அவர் கதவை பூட்டிக் கொண்டார். நான் கதவருகே வந்து, அவர்கள் உண்மையிலே படம் பார்க்கிறார்களா அல்லது வெறும் பொய்யா என்று காதுகளை வைத்து கேட்டேன். ஆனால் உள்ளே எனக்கு மீண்டும் அதேபோல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. சில நேரங்களில் முனகல் சத்தமும் கேட்க ஆரம்பித்தது. அதனால் அவர்கள் உண்மையிலேயே படம் பார்க்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை வந்தது. இப்போது இது தினமும் நடக்கத் தொடங்கியது. தினமும் என் மாமனார் சீடி வாங்கி வருவார். என் மாமியாரும் மாமனாரும் தாங்கள் அறைக்கு செல்வார்கள், கதவை பூட்டிக் கொள்வார்கள். பின்பு படம் பார்க்க தொடங்குவார்கள். அதே சமயம் நான் வெளியே கவலைப்பட்டு தனிமையில் அமர்ந்தேன். திருமணத்திற்கு முன் வீட்டின் பெரியவர்கள் வீட்டின் பொலிவை அதிகப்படுத்துவார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே நிலைமை வேறு. மாமனாரும் மாமியாரும் நாள் முழுவதும் அறையிலேயே இருப்பார்கள். நான் இந்த பெரிய வீட்டில் தனிமையில் அலைந்து கொண்டிருந்தேன். அவர்கள் என் அருகில் உட்கார்ந்திருந்து அன்பாக 2 வார்த்தைகள் கூட பேசக்கூட இல்லை. ஒரு நாள் என் மனதில் ஒரு யோசனை வந்தது. என் அமைதியின்மையை போக்க இது மட்டுமே என்னிடம் இருந்த ஒரே வழி என்று நான் நினைத்தேன். அதை செயல்படுத்த முடிவு செய்தேன். அடுத்த நாள் என் மாமனார் சீடி கொண்டுட்டு வரவில்லை. அவர் வீட்டிலிருந்து வெளியே போகவில்லை என்பதை கண்டு நான் திகைத்தேன். எந்த பெட்டியும் வரவில்லை. நான் சீடி வர காத்திருந்தேன். 5 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் என் மாமனார் வீட்டை விட்டு எங்கும் செல்லவில்லை. நான் பேச்சுவார்த்தையின் போது அவரிடம் கேட்டதும், அவர் உனக்கு தெரியவில்லையா என் கால்களில் எவ்வளவு வரி இருக்கிறது என்று? அதனால் என்னால் வெளியே செல்ல முடியவில்லை என்றார். இந்த விஷயத்தை நான் நம்புவதற்கு பதிலாக ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவருடைய கால்வலி எனக்கு தெரியும். ஆனால் அது ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. ஆனாலும் அவர் முன்பெல்லாம் சீடி கொண்டு வருவாரே. நான் அதையே அவரிடம் சொன்னேன். உங்களுக்கு எப்போதும் கால்வலி இருக்கும். நீங்கள் தினமும் சீடி கொண்டு வருவீர்களே, பிறகு ஏன் 5 நாட்களாக கொண்டு வரவில்லை என்றேன். இதை கேட்டதும் அவர் பதறிப்போனார். அவர் என் மீது கோபம் அடைந்து அவருடைய எந்த விஷயத்திலையும் நான் தலையிடக்கூடாது, இல்லையெனில் எனக்கு நல்லதில்லை என்று சொன்னார். நானும் பிரமித்தி போய் அழுது கொண்டே அங்கிருந்து சென்றேன். அவர் என்னிடம் அப்படி பேசிய விதம் எனக்கு அவர் மீது இப்போது பயம் வர ஆரம்பித்தது. இப்போது என் சந்தேகம் உறுதியாக வந்தது. நிச்சயமாக வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்த நாள் அவர் சீடி கொண்டு வந்தார். மீண்டும் மாமியாருடன் அந்த படத்தை பார்க்க தாங்கள் அறைக்கு சென்றார். நான் உடனே அவர்கள் பின்னால் சென்றேன். எனக்கு பயமாக இருந்தாலும் நான் தைரியத்தை கூட்டி வந்தேன். நான் மாமியார் மாமனாரிடம் சென்று நானும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். 2-3 நாட்களாக நான் இந்த படத்தை பார்த்தே தீர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதனால் என் மனதில் உள்ள சந்தேகம் தீர்ந்துவிடும். ஆனால் என் மாமனார் பேசியதை கேட்டு நான் திகைத்து போனேன். அவர் இந்த படத்தை நீ பார்க்கக்கூடாது என்று மறுத்துவிட்டார். நானும் ஆச்சரியத்துடன் ஏன் என்னால் இந்த படத்தை பார்க்க முடியாது என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், இது எங்கள் காலத்து திரைப்படம், அதனால் உன்னால் இதை பார்க்க முடியாது என்று சொன்னார். இதை சொல்லிவிட்டு அவர் உள்ளே இருந்து கதவை பூட்டிக் கொண்டார். நான் வெளியே சென்று சிந்தனையில் ஆழ்ந்தேன். இது என்ன பேச்சு? அவர்கள் காலத்து திரைப்படம் என்றாலும் நான் பார்க்க விரும்பினால் ஏன் என்னை தடுக்கிறார்கள்? நான் வெளியிலிருந்து அமர்ந்தேன். கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு மாமியாரும் மாமனாரும் அசந்து போய் வெளியே வந்தார்கள். நான் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று இன்று மாமனாரின் முகத்தில் சற்று கவலையும் தெரிந்தது. நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். நாட்கள் கடந்தது. ஆனால் என் கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இரவும் வந்தது. நான் என் அறைக்கு தூங்கச் சென்றேன். என் மாமியார் மாமனாரும் தாங்கள் அறைக்கு சென்றனர். நள்ளிரவில் எனக்கு விழிப்பு வந்தது.
என் அறையில் எனக்கு சுவாசம் அடைப்பது போலிருந்தது. அதனால் நான் வெளியே வந்தேன். நான் எங்கள் முற்றத்திற்கு வந்தபோது திகைத்துப் போனேன். ஏனென்றால் நான் 2 ஆண்களை கதவுக்கு வெளியே பார்த்தேன். அவர்களை பார்த்து அவர்கள் யார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே செல்ல மனம் விரும்பியது. ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. அவர்கள் யார் என்று நான் கேட்டேன். இருவரின் முகத்திலும் சால்வை போர்த்தப்பட்டிருந்தது. அதனால் என்னால் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் திடீரென்று என் கண்களுக்கு முன்னால் இருண்டு போனது. பயந்த இதயத்துடன் நான் அங்கேயே தரையில் விழுந்தேன். அந்த 2 பேர் யார்? அவர்கள் எங்கள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. காலையில் நான் கண் விழித்த போது நான் என் அறையில் இருந்தேன். என் தலையில் மிகவும் கடுமையான வலி இருந்தது. நான் எப்படி அறைக்கு வந்தேன் என்று யோசித்தேன். எனக்கு எதுவும் நினைவிலில்லை. திடீரென்று எனக்கு இரவில் நடந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. நான் வெளியே ஓடினேன். அங்கே என் மாமியாரும் மாமனாரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து தாங்கள் அருகில் உட்கார சொன்னார்கள். நான் நடந்த முழு விஷயத்தையும் அவர்களிடம் சொன்னேன். இரவின் இருளில் வீட்டில் 2 பேரை பார்த்தது எப்படி என்று நான் மிகவும் கவலையாக இருந்தேன். ஆனால் அவர்கள் பேசியதை கேட்டு நான் கொஞ்சம் கவலையடைந்தேன். என் மாமியார் இனிமேல் அப்படி ஏதேனும் இருந்தால் என்னை கூப்பிட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் என் மனதில் அப்படி எதுவும் தோணவில்லை. அப்போது என் மாமியாரின் அதை கதவு பூட்டப்பட்டிருந்ததால் என் கவனம் அங்கே செல்லவில்லை. ஆனால் மாமனாரின் பேச்சை கேட்டு நான் மேலும் ஆச்சரியப்பட்டேன். அவர் அது உன் பிரம்மை மட்டுமே என்று சொன்னார். நான் கவலையுடன் அவரை பார்த்தேன். நான் அது என் பிரம்மை இல்லை என்று புரிய வைக்க நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அவர்கள் செய்த செயலால் நான் திகைத்துப் போனேன். அவர் தோட்டக்காரனை கூப்பிட்டு, நேற்றிரவு இங்கு யாராவது 2 ஆண்கள் வந்தார்களா என்று கேட்டார். நான் தோட்டக்காரனை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அதற்கு அவன் இரவு முழுவதும் கடமையில் விழித்திருந்ததாகவும், ஆனால் யாரும் வீட்டிற்குள் நுழையவில்லை என்றும், அப்படி நடந்திருந்தால் தனக்கு தெரிந்திருக்கும் என்றும் பதிலளித்தார். மற்ற 2 தோட்டக்காரர்களும் அதையே சொன்னார்கள். நான் முற்றிலும் குழப்பம் அடைந்து விட்டேன். இப்போது நான் பைத்தியம் ஆகிவிடுவேன் என்று எனக்கு தோன்றியது. நான் அவர்களுக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் என் மாமியார் என்னை தண்ணி கொடுத்து அமைதிப்படுத்தினார். நான் சில நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை என்றும், அதனால் பலவீனத்தால் விழுந்திருக்கலாம் என்றும் சொன்னார். அவருடைய பேச்சால் நான் அமைதியானேன். நாள் முழுவதும் நான் என் சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். இப்போது அது என் பிரம்மை என்று எனக்கு தோன்றியது. சில சமயம் உண்மையிலேயே அங்கு யாரோ இருந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் என்னை மயக்கமடைய செய்தார் என்று தோன்றியது. எது உண்மை எது பொய் என்று எனக்கே புரியவில்லை. சற்று மனம் மேலும் பார்த்தீங்கன்னா கடினமாகவே இருந்தது. எனக்கும் என்ன செய்வது என்றே புரியவில்லை. நானும் மிகவும் பயந்தேன். இரவு 8 மணி இருக்கும். அப்போது என் மாமனார் வெளியே செல்வதை பார்த்து நான் திகைத்துப் போனேன். நான் எதையும் யோசிக்காமல் அவர் பின்னால் சென்றேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது விஷயம் வரலாம். அவர்கள் அறையில் தனியாக பார்க்கும் அந்த படத்தின் ரகசியம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடியலாம். அவர் கார் வைத்திருந்தார். ஆனால் நான் நடையாய் அவர் பின்னால் சென்று கொண்டிருந்தேன். நான் மறைந்திருந்து அவர் பின்னால் சென்றேன். அவர் பக்கத்தில் ஒரு இடத்தில் சென்று நின்றார். பிறகு ஒரு கடைக்குள் சென்றார். அது சீடி கடை என்று நினைக்கிறேன். 10 நிமிடங்களுக்கு பிறகு அவர் அந்த கடையிலிருந்து வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தபோது நானும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அவர் கையில் உண்மையிலேயே ஒரு சீடி இருந்தது. அவர் சென்றவுடன் நானும் அந்த கடைக்குள் சென்றேன். என் சந்தேகம் முற்றிலும் விலக வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் நான் கடைக்காரனிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சில வினாடிகள் யோசித்த பிறகு அங்கேயே நின்றுவிட்டேன். சில சீடிக்களை வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தேன். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மாமியார் மாமனாரின் அறை பூட்டப்பட்டிருந்தது. நான் கடைக்காரரிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏனென்றால் ஒருவேளை அவர் என் மாமனாருக்கு சொல்லி அதனால் நான் பிரச்சனையில் சிக்கியிருக்கலாம். அதனால் நான் அப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அதனால்தான் நான் அந்த கடைக்காரரிடம் எதுவும் கேட்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நானே செய்ய வேண்டும். அடுத்த நாள் மதியம் மாமனார் சீடி கொண்டு வந்தார். என் மனதில் திடீரென்று ஒரு விஷயம் தோன்றியது. இப்போதுதான் நான் அதை கவனித்தேன். மாமனார் சீடி கொண்டு வரும் நேரம் தினமும் வேறுபட்டு இருந்தது. சில சமயம் இரவில், சில சமயம் காலையில், சில சமயம் மதியம். ஆனால் ஏன் இப்போது இந்த விஷயம் என்னை மிகவும் ஆச்சரியமடை செய்தியது? நான் மாமனார் அருகில் சென்று அவர்கள் காலத்து திரைப்படத்தை நானும் பார்க்க வேண்டும். அது எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு அவர் என்னை கடுமையாக பார்த்து அதை நீ பார்க்க முடியாது என்று சொல்லி கண்டிப்பாக மறுத்தார். மேலும் நாங்கள் பாதையில் படத்தை பார்ப்பதை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி மாமனார் கதவை பூட்டிக் கொண்டார். மாமியார் ஏற்கனவே உள்ளார் இருந்தார்.
ஆனால் இந்த ரகசியம் எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு நான் என் அறைக்கு வந்து இந்த எல்லா சிந்தனைகளிலும் மூழ்கியிருந்தேன். அப்போது என் கணவர் விமலிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவர் பேசியதை கேட்டபோது நானும் ஆச்சரியத்துடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் கணவர் நாளை மறுநாள் வீட்டிற்கு திரும்ப வர இருக்கிறார். நான் பிறகு அவர் வருவதற்கான தயாரிப்பில் மூழ்கினேன். நான் அதிகமாக யோசிக்கிறேன் என்று நினைத்தேன். எப்படி இருந்தாலும் மாமனார் எவ்வளவு கோபமாக இருந்ததை பார்த்தால் ஒருவேளை அவர் என்னை ஏதும் செய்வாரோ என்று பயந்தேன். அதனால் இந்த விஷயத்தில் இருந்து விலகியிருப்பது நல்லது என்று நினைத்து அதையே முடிவு செய்தேன். அது இரவு நேரம். நான் வெளியே அமர்ந்திருந்தேன். அப்போது மாமனார் திடீரென்று வெளியே வந்தார். நான் அப்போது ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தேன். அவர் என்னை பார்க்கவில்லை. அவர் தொலைபேசியில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். அதே சமயம் இங்கே அங்கே பார்த்து கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அந்த மரத்திலிருந்து வெளியே வந்த நான் அவர் பேசும் விஷயங்களை தெளிவாக கேட்கும்படி அருகிலுள்ள ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தேன். பிறகு மாமனார் பேச ஆரம்பித்ததை நான் கேட்டபோது என் மீது வானமே இடிந்து விடுவது போல இருந்தது. நான் ஆச்சரியத்துடன் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் மீது எனக்கு இருந்த சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. அவர் உள்ளே சென்று விட்டார். நானும் உள்ளே சென்றேன். ஆனால் அவர் பேசிய விஷயங்களே என் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. அது என்னை மிகவும் கவலைப்படுத்தியது. அடுத்த நாளும் அப்படித்தான் நடந்தது. பாதியளவு உண்மை. எனக்கு தெரிந்து கொண்ட நான் மாமனாரும் மாமியாரும் அறையில் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிய மிகவும் ஆசைப்பட்டேன். அவர்கள் உண்மையிலேயே படம் பார்த்தால் அந்த படத்தில் என்னை பார்க்க மறுக்கும்படி என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். மாமனார் தானாகவே என்னிடம் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார், தெரியப்படுத்தவும் மாட்டார் என்றும் எனக்கு தெரிந்திருந்தது. அதனால் நான் எப்படியாவது எல்லாவற்றையும் நானே தெரிந்து கொள்ள வேண்டும். மாமனார் மாலையில் மீண்டும் சீடியை எடுத்து வந்தார். ஆனால் இந்த முறை நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அவர் என்னை பார்த்தவுடனே அறைக்குள் சென்று விட்டார். நான் காலில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். நான் நினைத்த விஷயம் அவர்களுக்கு என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று நான் விரும்பவில்லை. இந்த ரகசியத்தை பற்றி நான் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதனால் நான் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியம். நான் என் அறைக்கு வந்து என் கணவர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினேன். நாளைக்கு என் கணவர் திரும்பி வரவிருந்தார். நான் வேலைக்காரரிடம் சொல்ல ஆரம்பித்தேன். என் முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தினேன். இப்போது நான் காத்திருப்பது நாளைக்காகத்தான். இறுதியில் காத்திருப்பு முடிந்தது. நாளையும் வந்தது. நான் மாமனார் சீடி கொண்டு வருவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். நான் மாமியார் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். நான் வேலைகளை பார்க்கும் சாக்கு சொல்லிக்கொண்டு உள்ளே செல்ல ஆரம்பித்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மாமனார் சீடி கொண்டு வருவார் என்று எனக்கு தெரியும். அப்போது நான் யோசித்த முடிவின்படி என் மாமனாரின் அறைக்குள் ஒளிந்து கொண்டேன். பெருமூச்சு. இன்று அவர்கள் என்ன படம் பார்க்கிறார்கள், ஏன் அதை என்னிடம் இருந்து மறைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் கணவர் வரை இன்னும் சிறிது நேரமே இருந்தது. ஆனால் அதற்கு முன் இந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதையெல்லாம் யோசித்து கொண்டே மாமனாரின் அறைக்குள் சென்றேன். அவர்கள் ஸ்டீயை இயக்கினார்கள். படத்தை பார்க்கத் தொடங்கினார்கள். படம் தொடங்கியது. நானும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன். நான் அதை பார்க்க வெட்கத்தால் நான் கூச்சமடைந்தேன். இறுதியில் நான் ஆச்சரியப்பட்டேன். இதுதான் விஷயமா? அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த படம் முடிவடைந்தது. நான் அங்கேயே குழப்பத்தில் அமர்ந்திருந்தேன். என் மாமனாரும் நான் இங்கே இருப்பதை அறிந்தால் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் திட்டத்திற்காக காத்திருந்தேன். 5 நிமிடங்கள் கழிந்தது. அப்போது அவர்கள் கதவு தட்டுதல் சட்டம் கேட்டது. அவர்கள் கதவை திறந்தபோது அவர்கள் திகைத்து போனார்கள். நானும் அப்போது எழுந்து வெளியே ஓடினேன். நான் அவர்கள் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தபோது அவர்களும் ஆச்சரியப்பட்டனர். மாமனாரும் இதை பற்றி தெரிந்து கொண்டார்கள். அப்போது அவர்கள் கோபத்துடன் என்னை பார்த்தார்கள். நான் அவர்களிடம் நான் சொல்வதற்கு பதிலாக அவர்களே தாங்கள் கதையும் சொல்லும்படி சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவர்கள் ஆச்சரியத்தில் இருந்தார்கள். நான் காவல்துறைக்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தேன். இப்போது காவல்துறை கடுமையாக நடந்தபோது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். என் கணவரும் அப்போது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். நடப்பதை பார்த்து அவரும் ஆச்சரியப்பட்டார். அப்போது என் மாமனார் பேசத் தொடங்கினார். அவர், ஆம், நாங்கள்தான் இதையெல்லாம் செய்தோம். நாங்கள் ஒரு கும்பலின் தலைவர்கள். எங்களுடன் இன்னும் 2 ஆண்கள் இருந்தார்கள். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த வேலையில் இருக்கிறோம். எங்கள் வேலை பெண்களை ஏமாற்றி அவர்களை பலரை வெளிநாடுகளில் அனுப்பினோம். அவர்களில் சிலரை யாசகம் செடிக்க வைத்தோம். கை கால்களை உடைத்தோம். அவர்களில் பலரை தவறான செயல்களில் ஈடுபடுத்தினோம். எங்கள் முழுகும் போலும் பல ஆண்டுகளாக இந்த வேலையை செய்து வருகிறது. இப்போது எங்கள் வேலை இங்கே நன்கு செட்டில் ஆகிவிட்டது.
அதனால தான் நாங்கள் இப்போது இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஒரு வாடிக்கையாளர் போல ஒரு கடையில் சிடியை வாங்கி பிறகு அந்த சிடியை பார்ப்போம். ஏதாவது தவறு தெரிந்தால் தொலைபேசியில் அழைத்து சொல்வோம். இதனால் எங்களை இன்றுவரை யாரும் பிடிக்கவில்லை. இந்த சொத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் இதன் மூலம்தான் சேர்த்தோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிந்தது என்று எங்களுக்கே தெரியவில்லை. நான் முதல் நாளிலேயே இவனை கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் என் மனைவி மறுத்துவிட்டாள். ஒருவேளை அவள் மனதில் தன் மருமகள் மீது அன்பு வந்திருக்கலாம் என்றார். மாமியார் அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன். என் கணவரும் ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தார். பல ஆண்டுகளாக அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று என் கணவர் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். அந்த இரவில்தான் இந்த விஷயங்களைப் பற்றி அவருக்கு தெரிய வந்தது. அந்த இரவில் 2 ஆட்களை பார்த்தது என்னுடைய பிரம்மை இல்லை. ஆனால் அவர்களில் ஒருவர் மாமனார் மற்றும் அவருடன் சேர்ந்த மற்றொருவர் தோட்டக்காரரையும் மாமனார் தன்னுடன் சேர்த்து கொண்டார். சிடி கடைக்காரரும் அவர்களுடன் சேர்ந்திருந்தார். மாமனார் நேரத்தை மாற்றிக் கொண்டிருந்தார். அதனால் யாரும் அவர் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது என்பதற்காக. இந்த விஷயத்தால் என் கணவர் மிகவும் வெட்கப்பட்டார். காவல்துறை என் மாமனாரையும் மாமியாரையும் பிடித்து சென்றது. அவர்கள் மூலம் மற்றவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினோம். நான் படித்தவள். நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். செருமுதல் என் கணவர் அந்த பணம் அனைத்தையும் வெவ்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு தந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்தோம். இன்று பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு சொந்தமான ஒரு சிறிய தொழில் இருக்கிறது. என் கணவர் சீக்கிரமே அந்த கவலையை விட்டு மனம் மாறினார். நண்பர்களே நமக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று நினைப்பவர்கள் கூட நமக்கே தெரியாமல் நமக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள். உண்மையில் அவர்கள் எதிரிகள் என்று நமக்கே தெரியாமல் அவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.